முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு முன்பு, யார் இந்த கன்னியா ராசிக்காரர்கள்? பிறர் மனதை படம் பிடித்து காட்டக்கூடியவர்கள், ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற்று மற்றவர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், நுணுக்கமான கணக்கீடுகளை செய்வதிலே வல்லவர், நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்கள், பிறருக்கு ஆலோசனையும் வழியும் சொல்வதில் அதிக ஆர்வம் உடைய கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர்கள் தான் கன்னியா ராசியை சேர்ந்தவர்கள், சார்ந்தவர். இவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே ஆய்வு செய்வோம். ராசியிலே, அதாவது கன்னியிலே கேது, ரணம் ருணம் ரோக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி, கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே ராகு, அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே செவ்வாய், பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே புதன், சுக்கிரன், சூரியன், குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன? 9/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடமான ரிஷபத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது ரிஷபத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது மிதுனத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்துடன் கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை தருவார். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். மனதிலே தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க ரீதியில் விஷயங்கள் நன்மை தரும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பு அடையும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வது நல்லது. பண வரத்து திருப்தியை தரும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும்.
கூடவே மனதிலே ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை தரும். பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள், ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பெற்றோர் வழியிலே இருந்து வந்த கசப்பு உணர்வு மாறும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ராசிநாதனின் புதன் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதிலே சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும். மனதிலே தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதிலே சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்களை விட கூடுதலாய் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். உத்திரம் 2ஆம் பாதம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனை தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கன்னியா ராசியை சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து கூடும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும். அலைச்சலை அதிகரிக்கும். கன்னியா ராசியை சார்ந்த சித்திரை 1, 2 பாதங்கள் உடையவர்கள் டென்ஷன் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விருப்பப்படி காரியங்கள் நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகாரங்கள் என்னென்ன? புதன் கிழமையிலே விஷ்ணு சகஸ்ர நாமம் படித்து பெருமாளை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 3, 4 ஜூன் 30 தேதிகள் ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 24, 25 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8, 4 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது. கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறவும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் சொல்லப்படுகிறது. அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறலாம். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.